பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கல்ல செதுக்கிற சிற்பியை போல, ஒரு களிமண்ணை பிசைற குயவனை போல, ஒரு சாதாரண மனுஷனையும் கூர்மையான ஆயுதமா மாத்துற பெரும் சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் தாங்க. அப்படி இந்த நாள்ல உலகெங்கும் இருக்கிற அனைத்து டீச்சர்ஸ்களையும் இரக்கத்தின் குரல் ஊழியத்தின் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க. உலகத்துல பிறக்கிற எந்த மனுஷனுக்கும் ஒரு முதல் ஆசிரியர் யாரு பாத்தீங்கன்னா அவங்களோட தாய் தாங்க. அடுத்தபடியாக இந்த உலகத்துல தேறினவர்களா கூர்மையானவர்களை மாத்தது யாரு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் தாங்க. கண் பார்வை இல்லாம, காது கேட்க முடியாம, நார்மலா பேச கூட முடியாம இருந்த ஒரு சாதாரண பெண்ணாகிய ஹெலன் கெல்லரை ஒரு பெரும் ஸ்பீக்கரா, ஆத்தரா, இன்டர்நேஷனல் செலிபிரிட்டியா, அதுவும் 8 வயசுல மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டீச்சர் ஆகிய ஆனி சுலிவன்ங்க. சொல்ல போனா இந்த டீச்சரோட முயற்சினாலதான் இன்னைக்கு நம்ம உலகத்துல வியந்து பாக்குற இந்த ஹெலன் கெல்லர்ன்றவங்க டெஃப் அண்ட் பிளைண்ட் பீப்புள உலகத்திலே முதல் முறையாக டிகிரி வாங்கியிருக்காங்க. மறைவுல இருந்த இந்த ஹெலன் கெல்லரை ஸ்பாட்லைட்ல கொண்டு வந்தது அவங்க டீச்சர் தாங்க. இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நம்ம மறைவுல இருந்திருப்போம். நம்மள ஸ்பாட்லைட்ல கொண்டு வரதுக்கு நற்காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிற நம்மளுடைய ஆசிரியர்களும் இந்த நாள் நம்ம நினைவு கூர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்க நம்ம ஆயத்தப்படலாங்க. அப்படி இன்றைக்கு வேதாகமத்துல இருந்து ஏலி என்கிற ஒரு தேவ மனுஷன் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசினா தெரியுங்க. ஆனா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய சத்தம் என்னதென்று அறிவதற்கு ஒரு காரணமா இருந்தது இந்த ஏலி தாத்தா தாங்க. ஆமாங்க, ஏலி தாத்தாவோட அரவணைப்புல வளர்ந்த சாமுவேலை ஒரு நாள் கர்த்தர் பெயரிட்டு கூப்பிடுவாருங்க. அப்போ சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் என்னதென்று தெரியாம திகைத்து நிற்கும் போது ஏலி தாத்தா தாங்க இது கர்த்தருடைய சத்தம் என்று அந்த குட்டி சாமுவேலுக்கு உணர்த்தி அறிவுறுத்தினாரு. அது மாத்திரம் இல்லைங்க, திரும்ப கர்த்தர் இடத்துல எப்படி பேசணும்னு இந்த ஏலி தாத்தா தாங்க சொல்லி கொடுத்தாரு. அப்படி அன்றைக்கு அந்த ஏலி தாத்தாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படுறதால் தாங்க ஒரு குட்டி சாமுவேலோட வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினாரு. ஆமாங்க, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு அநேக கருவிகளா டீச்சர்ஸை போல, ஒரு குருவை போல, நம்மளை கைட் பண்ற எல்டர்ஸை போல கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டிருக்காருங்க. அவங்க மூலியமா வர கர்த்தருடைய சத்தத்தை இன்னதென்று அறிந்து அவங்க சொல்ற வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு பெரும் சக்தியா கர்த்தர் மாற்ற அது ஒரு காரணமா இருக்குங்க. இந்த டீச்சர்ஸ் யானைக்கு டீச்சர்ஸை விஷ் பண்றதும் இல்லை கிஃப்ட் பண்றதும் இல்லை அவங்கள புகழ்ந்து பேசுறது மாத்திரம் ஒரு நல்ல ரெஸ்பெக்டா இருக்காதுங்க. அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அதை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தாங்க உண்மையான ரெஸ்பெக்ட் நம்ம அவங்களுக்கு செலுத்துறோம். ஒரு நல்ல டீச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்களை எந்த போட்டி பொறாம வேற்றுமை இல்லாம தான் கிட்ட இருக்க எல்லா நற்காரியங்களையும் திறமைகளையும் கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி ஏசப்பாவும் இந்த பூமியில வாழும்போது ரபி அப்படின்னா நல்ல போதகர் என்று அழைத்தாங்களா. அதுக்கு உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா தன்னலம் இல்லாம தான் கிட்ட இருந்த அனைத்து சீஷர்களுக்கும் தான் கிட்ட இருக்கிற நற்காரியங்களை அவர் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாராங்க. நம்ம எவ்வளவு உயர்ந்தாலும் பொறாமப்படாம கைத்தட்டி நம்ம உற்சாகப்படுத்துற ஒரு ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தாங்க. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பரம டீச்சரா இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. அவர் கற்றுக் கொடுக்கிற நல்ல காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கும் போது இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை உப்பாகவும் பிரகாசிக்கிற நட்சத்திரமாகவும் எடுத்து பயன்படுத்த ஒரு தருணமா இருக்குங்க. ஒரு அழகான வேத பகுதியை வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். ஆமாங்க, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நல்வழிப்படுத்துற இந்த உலகத்தின் ஆசிரியர்களுக்கும் ஒரு பரம ஆசிரியராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளாகிய இந்த நல்ல வார்த்தைகளை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளையும் கர்த்தர் ஒரு கூர்மையான ஆயுதம் எடுத்து பயன்படுத்த இது ஒரு காரணமா இருக்குங்க. அன்றைக்கு அந்த குட்டி சாமுவேல் ஏலி தாத்தா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதால ஒரு பெரும் தீர்க்கதரிசியா கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தப்பட்டாருங்க. இன்னைக்கும் டீச்சர்ஸ் மூலியமாக வர நல்ல விஷயங்கள் மாத்திரம் இல்லைங்க, சில நேரத்துல கடினமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தாலும் அதை கீழ்ப்படிந்து கர்த்தர் நிமித்தம் நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரும் பாத்திரமா நம்ம இருப்போங்க. கடைசியாக உங்க டீச்சர்ஸை விஷ் பண்ணவும் மறந்துடாதீங்க, அவங்க கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை பின்பற்றவும் மறந்துடாதீங்க. மீண்டும் இரக்கத்தின் குரல் ஒலிக்கும் வரை ஆண்டவரோட இணைந்திருங்கள் நண்பர்களே. Have a blessed day. Thank you friends.